வணக்கங்க. என் பேர் தங்கவேல். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் வளைகோட்டை கிராமத்தில் எனக்கு வந்து 1 ஏக்கர் தோட்டம் இருக்குது. நான் அதில் வந்து இப்போ கரும்பு போட்டிருக்கேன். ஃபேக்ட்ரிக்கு பாய்ஞ்சிருக்கேன். இப்போ ஒரு லீஸ் ஃபார்ம் ஒன்று எடுத்து ஒரு 8 ஏக்கர் ஒரு நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு 5 ஏக்கர் கரும்பு போடலான்ட்டு முடிவு பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா 5 ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் சீப்பேஜ் லேண்டு. ஏன்னா எல்பி தண்ணி வேஸ்ட்டு வாட்டர் போயிட்டுருக்கனால அதில் கொஞ்சம் இப்போதைக்கு கரணை போட முடியாது. கரணை போட்டால் புளிச்சிரும். அதனால் வந்து இப்போ மேட்டு பாத்தி முறையில் ரைசிங் மெத்தட் அது வந்து கரணையை வந்து பாத்தி மாதிரி போட்டு 20,000 கரணை வெட்டினோம்னா சிங்கிள் பட்ஸில் 40,000 கரணை ஆகுங்க. அதில் வந்து இப்போ போட்டுட்ருக்கேன். போட்டு வச்சுட்டு இப்போ இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். லேபர் பார்த்திங்கன்னா பின்னாடி போட்டிருப்பாங்க. இது போட்டு 1 மாதம் கழித்து நான் அந்த 5 ஏக்கர் ஃபீல்டு டெவலப் பண்ணி ஓட்டி கல்டிவேஷன் பண்ணி இது பண்ணுவேன். பார் கட்டி இந்த நாற்று எடுத்து வச்சுருவேன். ஏக்கருக்கு 6,000 நாற்று தேவைப்படும். 5 ஏக்கருக்கு 30,000 நாற்று, 10,000 நாற்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது எதுனா இடையில பட்டுப்பூச்சி பாடுபாசி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா அது தேவைப்படும். இப்போ பார்த்திங்கன்னா இது இஏடி பேரி வந்து பதிவு பண்ணியிருக்கேன். அதில் வந்து இஏடி பேரி முத்தூர் டிவிஷனில் வந்து சிஓ சிதம்பரம், ஃபீல்டு ஆஃபீஸர் சரவணன், ப்ளஸ் அக்ரி எல்லாம் இருக்காங்க. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களோட கைடு. 2வது பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபார்ம் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில் ஓடிஎல் விவசாயிகளுக்குன்னு வந்து ஒரு கோர்ஸ் வச்சுருந்தாங்க. 2010 ஸ்டார்ட் பண்ணாங்க. விவசாயம் வந்து உழுவது முதல் மதிப்பு கூட்டு செய்வது வரை அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக 3 வருஷ கோர்ஸுங்க எங்களுக்கு. 30 வயசுக்கு மேலே இருக்கிறது மட்டும் தான் ஜாயின் பண்ண முடியும். அதனால் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் டிகிரி முடிச்சிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எல்லா A to Z எங்களுக்கு வந்து டாக்டரேட் ப்ரொஃபஸர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் அதில் வந்து டிகிரி வாங்கினோம். அது ஒரு 3-4 வருஷம் வந்து நடத்தினாங்க. அப்புறம் வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால, நிர்வாக காரணத்தினால வந்து டிப்ளமோவாக மாற்றிட்டாங்க. டிகிரி இல்லை. ஒரு 4 வருஷம் மட்டும் தான் நடத்தினாங்க. அதில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில். அதில் ஹெட்டு ஓடிஎல் ஹெட்டு அந்த ஒரு வந்து வள்ளுவ பாரதிதாசன் ஒருத்தர் இருந்தார். அவர் டாக்டர் குரு இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதில் அந்த டீம் நாங்கள். எங்களுக்கு கிளாஸ் நல்லா எடுத்தாங்க. நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். ப்ளஸ் வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் காங்கேயம் வட்டார வேளாண்மை அலுவலகம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து வசனாதேவி மேடம் வந்து எங்களுக்கு வந்து உழவார பணின்னு சொல்லிட்டு இந்த பணி கூப்பிட்டு போனாங்க. ஒரு நாள் ட்ரைனிங் அக்ரி யூனிவர்சிட்டியில் சுகர்கேன் டிபார்ட்மெண்ட்டு ஒரு டைம் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ஆடுதுறையில் வந்து ஆத்மா திட்டத்து மூலிமா ஒரு நாள் இது கூப்பிட்டு போனாங்க. அந்த ஆத்மா திட்டத்தில் ஆடுதுறையில் நெல்லை பற்றியும் கரும்பை பற்றியும் டாக்டர் சிவசங்கர் நினைக்கிறேங்க, அவர் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். அதில் சிங்கிள் பட்ஸில் இந்த மாதிரி போட்டோம்னா நல்லா வந்து ஈல்டு கிடைக்கும். இந்த மாதம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த மந்தில் வந்து சிங்கிள் பட்ஸை போடும்போது நல்ல ஈல்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. அது இந்த ஆத்மா திட்டத்து மூலிமா போனதில் எனக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் வந்து இருக்கிற வந்து தம்பி வந்து வசந்தகுமார், தேவராஜ் இவங்க 2 பேரும் கைடாக இருந்தாங்க. அதனால் வந்துட்டு அவங்க அதில் மூலிமா 1 டே ட்ரைனிங் போனதுலேயும் ஒரு அளவுக்கு யூஸாக இருந்துச்சு. நான் ப்ளஸ் படித்தது வச்சு நானே வந்து போட்டு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து நல்லா எனக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து எனக்கு மிச்சமாகுது. கரணைக்கு பார்த்திங்கன்னா 1000 கரணைக்கு 390 ரூபா. அப்படிங்கும்போது 1,50,000 கரணைக்கு வந்து பின்னாடி கால்குலேஷன் பண்ணி சொல்கிறேன். அதில் லேபர் காஸ்ட்டும் வந்து எனக்கு குறையுது. இதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து எனக்கு மிச்சமாகும். இது போல் வந்து நாமளாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து செலவை குறைக்கலாம். விவசாயத்தில் வந்து அதிக வருமானம் இல்லை, லாபம் இல்லைன்னு சொல்கிறத விட செலவில் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு குறைக்கும்போது நம்ம குறிப்பிட்ட லாபத்தை எதிர்பார்க்கலாம். இது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா லேபரெல்லாம் வச்சிட்ருக்காங்க. இப்போ நான் காட்டுறேன், பக்கத்தில் பாருங்கள், வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. இதில் பார்த்துட்டு இது போல் வந்து நீங்கள் போட்டு இப்போ வந்து அடியில் சூப்பர் பாஸ்பேட் போட்டிருக்கேன். கரணை சிங்கிள் பட்ஸ் கரணை. அதில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரு மட்டும்தான் இருக்கும். இந்த ஒரு இது மட்டும்தான் இருக்குது சிங்கிள் பட்ஸில். இந்த ஒரு பரு மட்டும்தான் இருக்கும். இந்த பரு வச்சு இதில் வர்ற கரணையை எடுத்து நம்ம பாக்கெட் எடுத்து ஒரு ஏக்கருக்கு 6,000 நாற்று எடுத்து வச்சுருவேன். பார்த்திங்கன்னா இப்போ வரிசையாக அடிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. சூப்பர் பாஸ்பேட் வந்து போட்டிருக்கு அடியில். ப்ளஸ் வந்து யூரியா ட்ரீட்மெண்ட், யூரியாவும் பெவிஸ்டின் பவுடரும் போட்டு, ஏன்னா கரணை பூஞ்சான் தொற்று வராத இருக்கிறதுக்கு பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா இப்போ வச்சுருக்காங்க, இந்த மாதிரி வச்சுருக்காங்க, அடிக்கிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி வந்துட்டு விவசாயத்தில் வந்து கொஞ்சம் மாடர்ன் டெக்னாலஜியாக பண்ணால்
நம்மளுக்கு வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். 2வது வருமானம் கூடுதலாக கிடைக்கும். நன்றி, வணக்கம்.